எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கடலை மாவில் சப்ஜி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். 1 டீஸ்பூன் முழு தனியா சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன், 1 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, அஞ்சு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்க்குறேன், 3/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், இப்போ லோ ஃப்ளேமில் 12 நிமிஷம் ஆகுது. மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சி வச்ச பொடி உள்ள சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன், 1/2 லைம் ஜூஸ் சேர்க்குறேன், அவ்வளோதான். இதை சப்பாத்தி பூரிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.